தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நைட்டு கதவு திறந்து வை. சிக்னல் கொடுத்த காதலன் கச்சிதமாக காய் நகர்த்திய சோனியா ஊரையே உலுக்கிய அலறல் சத்தம். கிருஷ்ணகிரியில் நடந்த கோர சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பேரிகைக்கு அருகே உள்ளது முதுக்குறிச்சி கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் நாராயணப்பா. இவரின் மகன் துர்கேஷ். 26 வயதான இவர் அதே பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்துள்ளார். துர்கேஷிற்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சோனியா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதியர் திருமணமானது முதல் மகிழ்வோடு வாழ்ந்து வந்துள்ளனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இதற்கிடையில் துர்கேஷின் மனைவி சோனியா அதே பகுதியில் உள்ள நடராஜ் என்பவரோடு நெருங்கி பழகி உள்ளார். இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் முறையற்ற உறவாக மாறியுள்ளது. அதே சமயத்தில் தனது மனைவி நடராஜோடு பேசி பழகி வருவது துர்கேஷிற்கு பிடிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்தவர் மனைவி சோனியாவிடம் இது குறித்து எடுத்து கூறியுள்ளார். ஆனாலும் சோனியா நடராஜ் இருவருக்கும் இடையே மேலும் நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த துர்கேஷ் நடராஜிடமும் தனது மனைவியிடமும் சண்டையிட்டுள்ளார். இந்த காரணத்தால் இருவருக்கும் இடையே பகை ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் சோனியா நடராஜோடு பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மனைவியை கண்டித்த துர்கேஷ் அவரை அடித்திருக்கிறார். இதனை கண்டு ஆத்திரமடைந்த நடராஜ் துர்கேஷை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியிருக்கிறார். இதற்கு துர்கேஷின் மனைவி சோனியாவும் உடந்தையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து இருவரும் திட்டமிட்டபடி அதிகாலையில் துர்கேஷின் வீட்டு கதவை திறந்து வைத்துள்ளார் சோனியா. அதன்படி அதிகாலை 3 மணியளவில் நடராஜ் தன்னுடைய சித்தப்பா மகன் மது என்பவருடன் சேர்ந்து அரிவாளை எடுத்துக்கொண்டு துர்கேஷின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது ஏற்கனவே திட்டமிட்டபடி அவரின் வீட்டு கதவு திறந்த நிலையில் இருந்துள்ளது. இதனால் வீட்டுக்குள் எளிதாக நுழைந்துள்ளனர். அங்கு குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்த துர்கேஷை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். அப்போது தூக்கத்தில் இருந்த துர்கேஷ் வலியால் அலறி துடித்துள்ளார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் நடராஜ் மற்றும் மது ஆகிய இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். பலத்த வெட்டு காயத்தோடு துடித்த துர்கேஷை உறவினர்கள் தூக்கி முதலுதவி செய்ய முயன்றுள்ளனர். அதன் பிறகு அங்கிருந்த சிலர் ஆம்புலன்ஸிற்கு போன் செய்துள்ளனர். இதனை அடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக துர்கேஷ் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அப்போது அங்கிருந்த மருத்துவர்கள் துர்கேஷிற்கு தீவிர சிகிச்சை கொடுத்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் மருத்துவமனையிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதற்கிடையில் தகவல் அறிந்த பேரிகை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் முதல் கட்டமாக துர்கேஷின் மனைவி சோனியா, நட்ராஜ், மது ஆகிய மூவரையும் கைது செய்துள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, வெட்டு காயங்களுடன் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் சென்ற துர்கேஷ் தன்னை வெட்டியது மது, கந்தன் உள்ளிட்ட பெயர்களை கூறி இவர்கள் தன்னை வெட்டினார்கள் என கூறியிருக்கிறார். இவ்வாறு அவர் பேசுவது செல்போனில் பதிவாகியுள்ளது. இந்த ஆதாரத்தை போலீசாரிடம் காண்பித்த அந்த பகுதியைச் சேர்ந்த விசிகவினர் அவர்களை உடனடியாக கைது செய்யும்படி கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் போலீஸ் தரப்பில் குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்யாத காரணத்தால் கிருஷ்ணகிரி மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இந்த கொலையில் தொடர்புடையதாக துர்கேஷ் வாக்குமூலம் கொடுத்த அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைப்போம் என உறுதியாக தெரிவித்த பின்பு துர்கேஷின் உடலை அடக்கம் செய்துள்ளனர். முறையற்ற உறவால் காதலனோடு மனைவியும் சேர்ந்து கணவனை கொன்ற சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.